Hello viewers, welcome back to Sai Info Media. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எந்த கோர்ஸ் பத்தி பார்க்க போறோம்னா BSc நர்சிங் இந்த கோர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கோர்ஸ் பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம Subscribe பண்ணிக்கங்க. மறக்காம பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் எஜுகேஷன் ஓரியன்ட்டடாவும் காலேஜ் ஓரியன்ட்டடாவும் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இந்த BSc நர்சிங் அப்படிங்கிறது தமிழ்ல பாத்தீங்கன்னா இளங்கலை நர்சிங் அப்படினு சொல்லப்படுது. இதுவே ஆங்கிலத்துல பாத்தீங்க அப்படினா Bachelor of Science in Nursing அப்படினு சொல்லப்படுது. இந்த BSc நர்சிங் கோர்ஸ் பாத்தீங்கன்னா 4 ஆண்டுகள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது 8 செமஸ்டர் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த BSc நர்சிங் கோர்ஸ் பாத்தீங்க அப்படினா அதாவது மருத்துவத்துல முதன்மை நிலையை கையாள்றது தான் வந்து இந்த BSc நர்சிங் சொல்லப்படுறாங்க. அதாவது இந்த நர்சிங் படிச்சவங்க எந்த மாதிரியான வேலைகளை பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு நோயாளி வந்து ஹாஸ்பிடலுக்கு வந்திருக்காங்க அப்படினா அந்த ஹாஸ்பிடல்ல ஃபர்ஸ்ட் அந்த நர்ஸ் தான் வந்து அந்த நோயாளியை செக் பண்ணுவாங்க. அந்த நோயாளியை செக் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன தொந்தரவுகள் இருக்கு, எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸோட உடம்புல வந்து எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்குது, எந்த அளவுக்கு சுகர் இருக்குது அப்படிங்கிறது அவங்களோட பாடியோட ஃபுல் செக்கப்பையும் செக் பண்ணி அதை வந்து நோட் பண்ணி இவங்க டாக்டர்கிட்ட அடுத்து சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் டாக்டரே இவங்களோட உடல் பரிசோதனைகளை பார்த்துட்டு இவங்களுக்கு என்னென்ன தொந்தரவுகள் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஊசி போடுறாங்க அப்படிங்கிறனாலோ அதுக்கப்புறம் ஒரு டேப்லெட்ஸ் கொடுக்குறாங்க, அதெல்லாம் வந்து ஒரு நோயாளியால் இது பண்ண முடியல அப்படின்னா அந்த இன்ஜெக்ஷன் போடுறதுலேருந்து மாத்திரை கொடுக்குறதுலேருந்து எல்லாமே இந்த வந்து செவிலியர்களோட அதாவது நர்சிங் படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டோட வேலை தாங்க. இந்த நர்சிங் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நோயாளியை வந்து முழுக்க கையாளுற டைரெக்டாக ஒரு நோயாளிக்கிட்ட ஒரு தொடர்பு இருக்கிற ஒரு பர்சன்ஸ்னு சொல்லலாம். உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக சொல்லலாம். இப்போ ஒரு ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு இந்த நோயாளி வந்து இப்போ ஒரு அறைக்கு ரெஸ்ட் எடுக்கிற அறைக்கு வந்து மாற்றுறாங்க அப்படின்னா அந்த அறையில் வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு டைமிங் கொடுக்க வேண்டிய மருந்துகளோ இல்லை டைமிங்கே போட வேண்டிய ஊசிகளோ இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் டாக்டருக்கு அப்புறம் வந்து நர்ஸ் தான் பார்த்து அதெல்லாம் கரெக்டாக அந்த மருந்தெல்லாம் அவங்களுக்கு கொடுத்து அந்த ஊசி எல்லாம் இன்ஜெக்ஷன்லாம் அவங்களுக்கு கரெக்டாக போட்டு அந்த நோயாளியை பராமரிப்பாங்க. ஸோ நர்ஸ் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ்கிட்ட டைரெக்டாக தொடர்பு இருக்கிற டாக்டருக்கு அப்புறம் இருக்கிற ஒரு முக்கியமான ஆளுங்களையும் சொல்லலாம். இந்த BSc நர்சிங் நம்ம படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 12th முடிச்சிருக்கணும். அதில் 12th பார்த்தீங்கன்னா உயிரியல், இயற்பியல், வேதியியல், அப்புறம் கணிதத்தை வந்து ஒரு முக்கியமான பாடமாக எடுத்து படிச்சிருக்கணும். 50% தேர்ச்சி கண்டிப்பாக பெற்றிருக்கணும். இந்த BSc நர்சிங் கோர்ஸில் நம்ம என்னென்ன வந்து சப்ஜெக்ட்ஸ் படிக்க போகிறோன்னா சைக்காலஜி, நர்சிங் ஃபவுண்டேஷன்ஸ், நியூட்ரிஷன், பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங், சைல்டு ஹெல்த் நர்சிங், அப்புறம் மேனேஜ்மெண்ட் ஆஃப் நர்சிங் சர்வீசஸ் அண்ட் எஜுகேஷன், இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர்ஸ், பார்மகாலஜி, அப்புறம் சோசியாலஜி, மிட்வைஃபரி அண்டு ஆப்ஸ்டெட்டிக்கல் நர்சிங், பேத்தாலஜி அண்ட் ஜெனட்டிக்ஸ், மெடிக்கல் சர்ஜிக்கல் நர்சிங், மென்டல் ஹெல்த் நர்சிங், நர்சிங் ரிசர்ச் அண்ட் ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பாங்க. இந்த BSc நர்சிங் படித்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவம் சார்ந்த அரசு மற்றும் தனியார் துறைகளில் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் வேறு என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டு பராமரிப்பு செவிலியர்கள் இருக்காங்க, அதுக்கப்புறம் நர்சிங் உதவியாளர், அப்புறம் நர்சரி பள்ளி செவிலியர், அப்புறம் நோயாளி கல்வியாளர், அப்புறம் இராணுவ செவிலியர் மற்றும் ஜூனியர் மனநல செவிலியர்னு சொல்லிட்டு நிறைய பொசிஷன்லேயே உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்பவுமே இருந்துகிட்ருக்கு. அது ஸோ நீங்கள் நர்சிங் படிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிங்க தாராளமாக நீங்கள் நர்சிங் எடுத்து படிக்கலாம். அதுக்குண்டான எலிஜிபிள்ஸ் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் நர்சிங் படிக்கிறதுக்கு தமிழகத்தில் எவ்வளோ செலவுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது மேல் நர்சிங்னா 1 lakh இருந்தும் ஃபீமேல் நர்சிங்னா 80,000 இருந்துமே ஸ்டார்ட் ஆகுது. இந்த நர்சிங் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் இது மாதிரிலாம் போய் வேலை பார்க்குறப்ப கண்டிப்பாக வந்து நம்ம ஆரம்ப ஸ்டார்டிங் சம்பளமே பார்த்தீங்கன்னா 15,000 20,000 வரலுமே நம்ம வந்து சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த கோர்ஸ் வந்து தமிழகத்தின் தலை சிறந்த கல்லூரிகளில் நீங்கள் படிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் பண்ணி கொடுக்குறோம் வித் ஸ்காலர்ஷிப்போட. இதை பற்றின மேலும் டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம், அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.